அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இசை வேற ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தூங்கலையா? நீங்க திடீர்னு அப்பாவோட ஷர்ட் எடுத்து போடுவீங்கல்ல? ஆமா, குளிருதுன்னு சொல்லிட்டு போடுவீங்க. ஆனா ஏன் போடுறீங்க? இப்போ இதுக்கு உனக்கு இப்படி ஒரு டவுட்? சொல்லுங்க. உங்க அப்பாவோட ஞாபகம் வந்ததுன்னா எடுத்து போடுவேன். அப்ப இசை அப்பாவை உங்களுக்கு பிடிக்குமா? இசை அப்பாவை உனக்கு பிடிக்குமா? அதே மாதிரி இசை அப்பாவை எனக்கும் பிடிக்கும். பிடிக்குமா? ஆமா. ஆனா என் அப்பாட்ட நீங்க கோமா இருக்க மாதிரி எல்லாம் இருக்கீங்க. உன் அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல தெரியாது. அது பிறகு என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேட்க? நான் பார்த்தது வரைக்கும் இசை அப்பாவையும் இசை ஃப்ரெண்டையும் உங்களுக்கு பிடிக்காது. வால் தனத்தை எல்லாம் குறைச்சிட்டு தூங்குற வழிய பாரு. இசை அப்பாவை இசை அம்மாக்கு பிடிக்குமா? என்னடி இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்தே ஒரு மாதிரி கண்ணை உருட்டிட்டு இருக்க? எனக்கு அப்பா கூட இருக்கணும் போல இருக்கு. உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ உங்க அப்பா கூட இருக்க போற. இதுல என்ன இருக்கு? படுத்து தூங்கு. இன்னைக்கு இசை அப்பா ரொம்ப அழுதுட்டாங்க. அதுவும் இசைக்காக அழுதுட்டாங்க. எதுக்கு இப்ப பேரஞ்ச மாதிரி இருக்க? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மாவா? என்னாலேயே நம்ப முடியல கனி. இவ்வளோ நாள் இங்கே யாருக்கும் ஒரு சின்ன டவுட்டு கூட வரையில பாரு. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவீங்கலாம். யாரு? உங்க அண்ணி. ஆமா. என்ன உங்களுக்கு அம்மா அப்பா மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பக்குவமா நடந்துப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைனா? நிலைமைனா எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப இருக்க மாதிரி எப்பவும் இருக்க மாட்டாங்க எல்லாம் சொல்றேன். நீ இப்ப விக்கிய மீன் பண்ணி சொல்றியா இல்ல எங்க அம்மாவை மீன் பண்ணி சொல்றியா? ஓய், பேசி முடிக்க முடியாத ஒரு பிரச்சனையே கிடையாது. வீட்டில் நடந்ததை உன்கிட்ட சொன்னா நீ என்னை விட்டுட்டு போவா அப்படின்னு எல்லாம் நான் நினைக்கல. இல்லை உன்னை பயம் காமிக்கணும்னு நினைக்கல, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றவங்களுக்கு நடந்த மாதிரியெல்லாம் நமக்கு நடந்துட்டு அப்படின்னு யோசிக்காத. என்ன மண்டையில ஏறுதா? புரியுதாடி, ஏதோ கொஞ்சம் பயமா இருந்த மாதிரி இருந்து. குழப்பிட்டு இருக்காத. கனி, அம்மா அனு கூட பேசிட்டு இருக்கேன். ஆதிக்கிட்ட வீட்டில் வந்து பேசுறதா சொன்னாங்க எல்லாம். அதை பத்தி இன்னும் அவங்க எதுவும் சொல்லல. என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு கேட்டு சொல்ல மக்களே. சரிங்கம்மா. ஹலோ அம்மா. என்ன சொல்லிட்டு போறாங்க உங்க அம்மா? ஆதி வீட்டில் பேச வரதா சொன்னாங்கல்ல, இன்னும் எதுவும் சொல்லல, என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டு போறாங்க. இப்போ உங்க அண்ணா எங்க? ரூம்ல படுத்திருப்பான். காலையில பிரச்சனை ஆனதுக்கு பிறகு அவரை பாத்தீங்களா? நான் கிரவுண்டுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். அனு அக்காக்கு தம்பி தானே உண்டு. சரி கனி, ஏன் எப்படியோ என் தந்திர முளையால அபி எங்க ஸ்கூலுக்கு இழுத்துட்டேன். ஆனாலும் அந்த கிரிக்கி ஸ்கூலுக்கு வரதுக்கு என்ன 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு பொறுப்பு இருக்கா அதுக்கு? 11ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போகுது. அட்மிஷன் போட்ட உடனே வரணும்னு தெரியாதா? எத்தனை நாள் பாடம் எல்லாம் வேஸ்டா போகுது. எப்பா உன் பொறுப்பை பார்த்து எனக்கே ஷாக் ஆகுதுடி. அதான் படிக்கிறேன்னு இப்பதான் என் மண்டைக்குள்ள உதிக்குது. ஹோம்ஒர்க் போட்டிருக்காங்க, ஹோம்ஒர்க் முடிச்சு தந்துரு. ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆன்சர் வராததான் அப்படியே தூக்கி போட்டுட்டேன். ஒரு நிமிஷம் ஆதி. எனக்கு தான் அந்த ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டேன்ல. அந்த சம் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, நீ உங்க மேம்டே கேளு. உன் புருஷருக்கு அண்ணி தான் ஈஸியான சம் தான் ட்ரை பண்ணி பாருங்கன்னு போர்ட்ல எழுதி போட்டு போயிட்டாவ. உனக்கே சால்வ் பண்ண முடியல, என்னால எல்லாம் முடியுமா? ஆனாஜி எனக்கு தெரியாதது கூட ஆதிக்கு தெரியும். நீ வேணா அவர்கிட்ட கேட்டு பாரு. என்னவா கடு போட்டின மாதிரி போட்டிட்டு இருக்கா? உங்க அண்ணி என்னாலே சால்வ் ஆகாத ப்ராப்ளமா அவளுக்கு கொடுத்துட்டாங்களாம். என்ன விட நீங்க தானே மேத்ஸ் நல்லா பண்ணுவீங்க, அதான் ஆதிக்கிட்ட கேக்குறியான்னு கேட்கேன். இப்ப அம்மாட்ட அனு அக்காட்ட பேசிட்டு இருக்க மாதிரி சொன்னேன். இப்ப பார்த்தா அந்த ஆள் கூட கடலை போட்டுட்டு இருக்க. நான் ஆதி கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு அம்மாக்கும் தெரியும். நீங்க சொல்லுங்க. லவ் பண்றவங்க கதை கூட இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்புறம் இந்த புத்தக புழுவா இருக்கிறதுக்கு எல்லாம் இதுக்கு ரெண்டும் சேர்ந்ததுன்னு அவ்வளவுதான். படிப்பை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ப்ரோக்ராம் அப்பவே நான் அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டேன். எப்பயாவது ரொமான்ஸா பேச தெரியுதா? எப்போ பார்த்தாலும் ப்ரோக்ராம் ப்ராப்ளம்னு. இன்னைக்கு என்கிட்ட ஏன் நீங்க அழுதீங்க? நீங்க அழுதது என்னால தாங்கவே முடியல. இசை உங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. இசை அப்பா கூட இருக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டா. கொசு அடிச்சு அடிச்சு கொசுக்கு உயிர் போகுதோ என்னமோ நமக்கு உயிரெல்லாம் போயிடும் போல இருக்கு. இவ்வளோ போல கீச்சதுக்கு கையில போட்டிருக்க கட்டு, இவ போட்டிருக்க கட்டிலேயே என் கை உடஞ்சிடும் போல இருக்கு. காலையில இதை தூக்கி போட்டுறணும். தூக்கம் வர மாட்டேங்குது. இசையெல்லாம் தூங்கியிருப்பாளே. எனக்கு அப்பாவை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. என் ஃப்ரெண்டு தான் என் அப்பா.
ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி என்ன நாட்டு ரோட்ல நிப்பாட்டிட்டான் அவன். அவன் நினைச்ச மாதிரி எதுவும் பண்ணாமலே என்ன நடு ரோட்ல நிப்பாட்டிட்டான். விட மாட்டேன். நான் யாருன்னு அவனுக்கு காட்டேன். நல்லா ஊத்தி முடிஞ்சா நீ என்ன நைட்டு போலாம் வச்சுட்டு ஏதோ கல்யாணம் வீட்டுக்கு போற மாதிரி கிளம்பி நிக்க. ஆனா மூஞ்செல்லாம் சோகமா இருக்க. உடனே அவன் அந்த விக்னேஷ் ஏமாத்திட்டானா? மண்ணம் கட்டி ஒரு வாரமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க பாத்துக்க வீட்ல. நான் தான் சொல்றேன்ல, அவன் என்ன ஏமாத்திட்டான். நீ என்ன ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பூவெல்லாம் வாங்கி சூடி இருக்க. பூக்கெல்லாம் 80 ரூபா கொடுத்த. இந்த கர்மத்தை இப்ப நீ தூக்கி உடைக்கிறியா இல்ல நான் தூக்கி உடைக்கட்டுமா? அது மேல கை வச்சேன்னு வை, உன் கை இல்லன்னு நினைச்சுக்கா. வீட்ல ஒரு குழந்தை இருக்குன்னு உனக்கு அறிவில்ல. உன் பாட்டுக்கு நித்த இதெல்லாம் நடத்திட்டு இருக்க. முறை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன 50 பவுன் நகையை எப்ப தர போற? எல்லாம் போச்சு. இந்த மாதிரி பேசினேன்னு வச்சுக்கோ, பாட்டில் எடுத்து நானே உன் மூஞ்ச உடைச்சிருவேன். என்கிட்ட கேட்க, அவனாலதான் மொத்தம் அழிஞ்சு ஆசை ஆசையா கட்டின வீடு இப்போ லோனுக்கு ரூபாய் கொடுக்க முடியாத நிலைமையில கொண்டு விட்டுட்டான். அப்பவே உன்கிட்ட படிச்சு சொன்னேன், கடனை போட்டு இவ்வளவு பெருசா வீட கட்டாதானு. எனக்கு தான் என் வேலை கை கொடுக்க போகுதுன்னு இருந்துட்டேன். இப்ப பாரு, என் நகையும் வேலையும் இல்லாம வந்து நிக்க. அவன் சொன்னான் என்கிட்ட, நான் யாருன்னு காட்டேன் அப்படின்னு. ஒரே ஒரு ஸ்கூல், ஒரே ஒரு கால், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். உங்க ஸ்கூல்ல உள்ள லேடிஸ் ஸ்டாஃப் ஒழுங்கா வேலை பார்க்கணும்னா அவனை உள்ள விடாதுங்கன்னு ஒரே ஒரு ஸ்கூலுக்கு தான் சொல்லியிருக்கான். அது காட்டு தீ போல பரவி ஒரு ஸ்கூலுக்கு நம்ம சர்வீஸ எடுக்கிறது மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தை இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா நீ ஏதோ அங்க தப்பு பண்ணிருக்க. நான் என்னடி பண்ணேன்? லேடிஸ் ஸ்டாஃப் ஒழுங்கா வேலை பார்க்கணும்னா உள்ள விடாதுங்கன்னு எதுக்கு சொன்னாரு? இங்க பாரு, நான் எவ்வளவு நல்லவன்னு உனக்கு தெரியும்ல. தங்க செல்ல போல ஒரு பொண்ணு வந்து நின்னா எவன் தான் பார்க்க மாட்டான். ஒரே ஒரு செகண்ட் பார்த்தேன், அது கடிச்சு தரட்டிட்டான். வெக்கம் கிட்ட நாயா, இதை என்கிட்டயே சொல்லிய பத்தியா? குடிச்சிட்டு வந்து ரூம்ல இந்த அவ்வளவு பொருளையும் நேத்து உடைச்சு போட்டிருக்க. நானா உடைச்சேன்? அப்புறம் உங்க அப்பா நான் உடைச்சிட்டு போனான். பாரு, 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. நீ பண்ணிய கூத்தையெல்லாம் பார்த்து அது பயந்து அழுதுட்டு இருக்கு. அவனுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அவன் அழிக்காம விட மாட்டேனா? இன்னொரு சிக்கன் எடுத்துட்டு வா. வச்சதே உன்னால திங்க முடியல. என்னடி புருஷனை எதிர்த்து பேசுற? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் வீரத்தை குழந்தைகிட்டையும் அப்பாவி பொண்ணுங்கள்ட்டையும் காட்டணும்னு நினைக்காத. என்ன சொன்னா? அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அழிக்காம விட மாட்டேனா? உனக்கு 4 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. குழந்தை என்னப்பா வண்டி பண்ணுச்சு? அவனா விட மாட்டேனா? விடவே மாட்டேன். நீ எந்தாலையும் பண்ணிட்டு போ. என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன 50 பவுன் நகையை கொண்டு வச்சுட்டு அது பிறகு என்னவும் பண்ணு. எப்படி வரணும்னு நினைச்சு என் சர்வீஸ்ல ஏதாவது குறை பார்த்திருப்பானா? இல்ல வேற ஸ்கூல்ல போன வருஷம் நிறைய பண்ணிருக்கோம்ல, கேட்க சொல்ல அவங்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கான்னு. ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா அப்படி இருக்கும். நீ தூக்கிட்டு போனிய ஃபைல, அது பேர் தான் மெட்ரிக் ஸ்கூல், ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷை தூக்கிட்டு போன சரி, உன் கண்ணை ஒழுங்கா வச்சிருந்தீனா இன்னைக்கு எல்லாம் சரியா இருந்திருக்கும். பாரு, உன் ஒரு பார்வைனால மொத்தமா அழிஞ்சிட்டு நிக்க. இப்போ என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவீ எனக்கு தெரியாது. என்கிட்ட இந்த எடுத்துட்டு போன நகை எனக்கு கொண்டு தரலனால ஒண்ணும் இல்ல. வீட்ல ஒன்னு எடுத்துட்டு வீடு தேடி வந்துட்டு இருக்கானுங்க, அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேல உனக்கு தரது கூட என்கிட்ட நகை இல்ல. சிம்பிளா வீட போட்டிருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப இருக்க மாதிரியே நாளைக்கு இருக்காதுன்னு படிச்சு சொன்னேன். அவனை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. எல்லா ஸ்கூல்லையும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்க சர்வீஸ் தான் வேணும்னு நல்லா அழிஞ்சு நிக்க போறாம பாரு. நீ ஒன்றரை கால நிக்காம இருந்தா சரிதான். பாக்குறேன்டி. இன்னைக்கு ரூமுக்கு வந்த மோன பாட்டில் எடுத்து உன் வயிற்றுல சொருவிடுவேன் குடிக்காரன். என்னடி அவன் சொல்லி கொடுத்து பேசுறியா? போயிட்டான். மிஸ்டர் விக்னேஷ் வெங்கட்ராம், நீ ரொம்ப தான் லவ் பேசிட்ட, ரொம்ப சட்டம் பேசிட்ட. அந்த சட்டத்தை வச்சு ஒன்னு நான் அழிக்கிறேன். சொல்லு. முகத்தை பார்க்காமலே சொல்லுங்குது. நான் வந்ததை பார்த்துருக்குமோ? உன்கிட்ட தான். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? 11A கிளாஸ்ல உள்ள கேமரா ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ரொம்ப முக்கியம் இப்ப இது. அதுவும் முக்கியம்தான். கையில கட்டு போட்டு விட்டுருந்தேல, கையை பிரிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்க.
பிளேடு வச்சு கட் பண்ண மாதிரி லைட்டா கீறி இருந்து என் கையில லாரி ஏறி இருக்க மாதிரி கட்டை போட்டு விட்டுருக்க. அதான் பிரிச்சு தள்ளிட்டேன். ஏதாவது ஆகணும், அதுக்கப்புறம் இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஏன்? வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் இத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கேன். குளிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ உனக்கு என்ன பார்த்த தெரியலையா? பெத்தவங்க ஒரு தப்பு பண்ணா அதை மன்னிக்கணும். இத்தனை வருஷமா வளர்த்துருக்காங்க. உங்களுக்கு அதோட அருமை தெரியாது. யாரும் இல்லாத எனக்கு தான் அம்மா அப்பாவோட அருமை தெரியும். ஏம்மா தாயி, உன் உபதேசத்தை எல்லாம் நீயே வச்சுக்கா. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாராம். ஆ சொல்றேன், முழுசா கேளு. அவர்கிட்ட ஒரு அம்மா அவங்க குழந்தைய கூட்டு போய், என் பையன் எப்ப பார்த்தாலும் சீனி சாப்பிட்டுட்டே இருக்கான், இப்படி இவன் சுகர் சாப்பிட்டானா ஃபியூச்சர்ல அவனுக்கு ஏதாவது ஆயிரும், அதனால ஏதாவது பேசி இந்த பழக்கத்தை நிப்பாட்டி விட்டுருங்க அப்படின்னு அந்த ஞானி கிட்ட அந்த அம்மா போய் சொன்னாங்களாம். அதுக்கு அந்த ஞானி நாளைக்கு வாமா அப்படின்னு சொல்லி விட்டாராம். நடந்ததெல்லாம் நினைச்சு பைத்தியம் ஆயிட்டதோ. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அவங்க பையனை கூப்பிட்டு ஞானியை பார்க்க போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவர் அந்த பையனோட தலையை தடவி கொடுத்து, சுகர்லாம் சாப்பிடக்கூடாது, சுகர்லாம் சாப்பிட்டா இவ்வளோ பிரச்சனை வரேன்னு எடுத்து சொன்னாராம். சரி, அதுக்கு அந்த அம்மா கேட்டாங்களாம், இதை நேத்துக்கே நீங்க என் பையனுக்கு சொல்லியிருக்கலாம்லாம், தேவையில்லாம நான் 2 நாள் அலைஞ்சிருக்க வேண்டாமேன்னு கேட்டாங்களாம். ஆமா கரெக்ட் தானே. இதே அவரு முத நாளே சொல்லி விட்டுருக்கலாமே. அதுக்கு தான் அவர் சொன்னாராம், நேத்தைக்கு உங்க பையனோட இந்த பழக்கம் எனக்கு இருந்து நான் என்ன மாத்திட்டு அதுக்கப்புறம் உங்க பையனுக்கு அட்வைஸ் பண்றதுதான் கரெக்ட்னு சொன்னாரேன். ஆ என்ன படிச்சிருக்கலாம், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போ முன்னாடி நாம எப்படி இருக்கன்னு யோசிச்சுட்டு அட்வைஸ் பண்ணு. அப்ப இந்த கதை நமக்கா? நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் பண்ண தப்ப உன்னால மன்னிக்க முடியுதா? அதுவும் இதுவும் ஒண்ணா? ஒன்னா வேறான்லாம் எனக்கு தெரியாது. வேலை ஏதாவது இருந்தா பாரு, இல்ல ஹாஃப் டே லீவ் வேணுமா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. மனுஷனை கடுப்பேத்திட்டு இதுக்கு போய் பேச வந்த பாரு, எனக்கு தேவைதான். சாப்பிட்டீங்களா? 2 நேரம் சாப்பிட்டாட்டா எவனும் செத்தெல்லாம் போக மாட்டான். வீட்ல இருந்து யாரும் வந்து கூப்பிடலையா உங்கள? கூப்பிட்ட உடனே போறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? காலையில உனக்கு கிளாஸ் கிடையாது தானா, வந்து ஏன் கழுத்தா அறுத்துட்டு இருக்க? நான் டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இருங்க அப்ப எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. அதை பண்ணு, அதை விட்டுட்டு கிளாஸ் எடுத்துட்டு நிக்காத. மண்ணங்கட்டி பசிக்குதுன்னு சொன்னா வாயில இருக்க முத்தி கீழே விழுந்துறான். போ. ஒரு ராத்திரி முடிஞ்சாச்சு. என்ன என் பையன் போனே எடுக்க மாட்டேங்கான், வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறான். என்ன நீங்க எவ்வளவு வேணா அடிச்சுக்கோங்க, வாங்க அவனை போய் கூட்டு வருவேன் வீட்டுக்கு. நேரத்துல இருந்து சாப்பிட்றக்க கூட மாட்டான். நானும் நைட்ல இருந்தே பேசிட்டே இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு மட்டும்தான் விக்கி மேல பாசம் இருக்கா, உங்களுக்கு இல்லையா? என் மேல எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோங்க, அடிச்சுக்கோங்க, ஆனா பேசுங்க. 2 பேரும் ஒன்னா போய் அவனை கூப்பிட்டா கண்டிப்பா வீட்டுக்கு வருவான். அவன் இல்லாம எனக்கு தூக்கமே வரல, முள்ளு மேல படுத்திருக்க மாதிரி இருக்கு. வாங்க போயிட்டு வருவான். எதுக்கு நைட்ல இருந்தே கொக்கரிச்சுட்டே இருக்க? உனக்கு தேவையா? உன் பிள்ளை நீயே போய் கூட்டு வா. உங்களுக்கு என்னமோ பிள்ளை இல்லாத மாதிரியே பேசுறீங்க, உங்களுக்கும் பையன்தான். நீ பண்ணதுக்கும் நீ நான் வெட்டி போடலையேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்துக்கான். என்னால எல்லாம் வந்து பேச முடியாது அவன்கிட்ட. நாக்க புடுங்க மாதிரி கேட்பான், உன் பொண்டாட்டி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைச்சிட்டாளேன்னு. எங்க கொண்டியா மூஞ்ச வைக்க சொல்ல? எத்தனை நாள் உன் மடியிலே படுத்து அழுதுருக்கான். போனவன் போட்டு நாங்க எல்லாம் இருக்க இல்லையான்னு நடிச்சுட்டேன். போனதுக்கு காரணம் நீதான் சொல்லியிருப்பியா? இத்தனை வருஷம் எங்க கூட இருந்து நடிச்சிட்டு இருந்திருக்க. அவன் 4 வருஷம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியாதா? மாசத்துக்கு ஒரு தடவையாவது சிக்காயிருவான். 2 வருஷம் அவன் அதுல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு கட்டப்பட்டிருக்கான். அப்ப கூட உனக்கு தோணையிலையா? பாவம் இவ்வளவு கஷ்டப்படியான். அவன் பொண்டாட்டி தான் அவனுக்கு எல்லாமேனு. எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் தான் அப்படி பண்ணேன்னு என்ன அழகா சொல்றேன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பண்ணிட்டேன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லாத, நீ நினைச்சத நடத்தணும்னு சொல்லிட்டு 3 பேரோட வாழ்க்கைய அழிச்சிருக்க. இப்போ ஒன்றும் கெட்டு போகலைங்க, நம்ம போய் பேசுவோம். இசைய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வரலான்னு அவன்கிட்ட சொல்லுவோம். எனக்கு அவ்வளோதான் பிடிக்காது, குழந்தை எனக்கு பிடிக்கும் தான். ஆனந்தி மாதிரி உன் சொத்துல பங்கு கேட்டு அவன் நடிச்சிட்டு இருந்த வீட்டுக்கு வந்தா? இசைய நான் என் பேத்தியை தாங்க பாக்குறேன். இசைய நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துருவோம். அந்த அனாதை கிட்ட இருந்து அவ புருஷனை பறிச்ச பிறகு 4.5 வருஷம் அதுக்கு துணையா இருந்தது அந்த குழந்தை தான். இப்ப குழந்தையும் பிரிச்சு உன் கூட வச்சுக்க போறியா? எப்போ சுயநலமா தான் இருப்பியா? அவன் நல்லா இருக்கணும் தானே நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன். தமிழ் கூட இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது, மத்த எதுவுமே அவனுக்கு நல்லது கிடையாது. வாங்க போய் கூப்பிடுவோம். எந்த மூஞ்ச வச்சு என்ன கூப்பிட சொல்ல? சொல்லுவாவே எல்லாம், பொண்டாட்டி தப்பு பண்ணா அதுக்கு புருஷன் தான் தலை குனிய. நானு புருஷன் தப்பு பண்ணா அதுக்கு பொண்டாட்டி தலை குனிய மாதிரி இருக்கும். எந்த மூஞ்ச வச்சு அவனை கூப்பிட சொல்ல? காலையில உன் இளைய முகம் வந்துட்டு பேசினானா? இது வரைக்கும் ஆதி அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லாம ஒரு நாள் காலேஜுக்கு போனதில்ல. முறையா துளசி கிட்ட மட்டும் துளசி அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். என்ன திரும்பி கூட பார்க்கல. நேத்தில இருந்து நான் உன்கிட்ட பேசினா? இப்போ இந்த வீட்டுல நீ யாருன்னு தெரியுதா? உனக்கும் அம்மா அப்பா கிடையாது, இறந்துட்டாங்க. இப்போ நானும் உன் பக்கம் இல்ல, உன் 2 பையனும் உன் பக்கம் இல்ல. இந்த வீட்டுல நீயும் ஒரு அனாதை.
அனாதையான நீ எனக்கு பொண்டாட்டியே இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இப்பயே வீட்டை விட்டு வெளியே போ. எங்க போ. போன்னு சொன்னா நான் எங்க போகுதுக்கு? ஏன் நீ துரத்தும் போது அவ வயித்துல குழந்தையோட போகல, போதுக்கு வச்சே எல்லாம் இவளுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம். அவன் இல்லாம இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. சந்தோஷம். நீங்க யாரும் வர வேண்டாம், என் பையனை நானே போய் கூட்டு வரேன். போய் அசிங்கப்பட்டு வராம இருந்தா சரிதான். அவன் என்ன அடிச்சே துரத்தினாலும் அவன் இல்லாம நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அப்ப வந்த மாதிரி தானே. அடுத்தது இவனா? அறிவு கட்டவனே, நான் உன்னைய பார்க்க வந்திருக்கேன். நீ என்னடா அந்த லேப்டாப்பை தூக்கி வச்சிட்டு இருக்க? ரொம்ப நேரம் உன் மூஞ்ச பாக்கிறதுக்கு நீ ஒன்னும் என் பொண்டாட்டி கிடையாது. நைட் எங்க படுத்தா? ரூம்ல பாக்கலையா என்ன நீ? அறிவு கட்ட நாயே, நீ நைட் இங்க தான் ஸ்டே பண்ணிருக்க. கிரவுண்ட்ல இருந்து நான் வேற லேட்டா வந்துட்டேன். நீ சண்டை போட்ட இதுல ரூம்ல போய் தூங்கி இருப்பேன்னு நினைச்சேன். நான் சொல்லிட்டு தானே வந்தேன் இந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு. உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா மண்டையில ஏறாதா என்ன? லூசா விக்கி, நீ வீட்டுக்கு வர மாட்டேன் நீங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க. எத்தனை நாள் தான் உன் கோபத்தை காட்ட போற? உனக்கு உரிமையானத நீ எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற? எனக்கு உரிமையானதா? 30 வருஷம் நம்ம அப்பா உழைச்சிட்டாரு. 8 வருஷம் நீயே இந்த ஸ்கூலுக்காக கஷ்டப்பட்டுட்ட. இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது நீதான். நீ என்னடானா ஒரு பிரச்சனை வந்த உடனே உன் பொண்டாட்டியும் கூட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருவ. அடுத்த பிரச்சனை வருதான், நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்துருவ. நீ அனுபவிக்க வேண்டியதை எதுக்காக விட்டு கொடுத்துட்டு இருக்க? பிறந்ததுல இருந்தே படிச்சுட்டே இருக்க நானே அந்த வீட்டுல இருக்கேன். ஸ்கூல நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருக்க. நீ தானே இதெல்லாம் அனுபவிக்கணும். இப்ப சென்டிமெண்டா பேசி என்ன கூப்பிட வந்தியா இல்ல கோவமா பேசி கூப்பிடலான்னு வந்தியா? இங்க பாரு, என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியும். நான் ஒரு முடிவு எடுத்தாலும் எப்படின்னு உனக்கு தெரியும். என் அறிவு கட்டவனே வீட்டுக்கு வா. நேத்து கனி அம்மா என்னன்னா வீட்டுல பேச வரதா சொன்னாங்க. அதை பத்தி எதுவுமே பேசலையே. ஏதாவது முடிவை மாத்திட்டாங்களான்னு நினைச்சிட்டாங்க போல. அப்படியா? அப்படிதான். இப்ப அவங்க நினைச்சதை விடு. நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? தெளிவா சொல்லிட்டு தானே வந்தேன். என்ன பாக்கணுமா இங்க வந்து பாத்துட்டு போ. இல்ல உங்க அம்மாக்கு இங்கே நான் இருக்க கூடாது, இது என் புருஷன் கட்டி சம்பாதிச்ச ஸ்கூலு, நீ எப்படி உரிமை கொண்டாடலான்னு கேட்டாங்கன்னா சொல்லு, நான் அப்படியே போயிருக்கேன். இதுதான் உன் பிரச்சனை. அப்படியே அவங்க சொன்னாலும் உன் பதில் என்னவா இருக்கணும் தெரியுமா? சரி, இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்சிருக்கேன், எனக்குன்னு இதுல இருந்து நான் 5 பைசா எடுத்ததில்ல, அதுக்கான எல்லா கணக்கையும் வைங்க நீ சொல்லணும். அதை விட்டுட்டு உன் கைய நீயே அறுத்துட்டு உன்னை நீயே வருத்திக்கிட்டு சின்ன குழந்தைகள மாதிரி பண்ணிட்டு இருக்கல. நல்ல வேலை உன் புத்தி மட்டும் எனக்கு வரல. உன்ட கத்ததுக்கெல்லாம் என்கிட்ட தெம்பு இல்ல. நான் கோவமா பேசுறேன்னு நினைக்காத விக்கி. நீ பண்றதெல்லாம் இசையதான் பாதிக்குது. புரியல. அரண்மனை மாதிரி இருக்கு. அரண்மனையில வாழ வேண்டிய குழந்தை ஆசிரமத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கு காரணம் யாரோ அவங்க கிட்ட போய் கேளு. அதானே வந்து ஒதுங்கி இருக்கேன். ஒதுங்கி இருக்குதியா? நீ ஒன்ன வருத்திக்கிறதுனாலதான் விக்கி. நீ என்ன சொன்னாலும் நம்புவோன்னு நினைச்சி உனக்கு எதிராக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஆசையை இசையும் அண்ணியும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ வைக்கிறது தான். நீ என்னடானா இந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, தமிழே என்ன ஏத்துக்கிட்டாலும் இந்த வீட்டுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்ட. என்ன மறுபடியும் ரோட்ல இறங்கி கஷ்டப்படலாம்னு நினைக்கிறியா? நீ வேணா கஷ்டப்பட்டுக்கா. நீ கஷ்டப்படுறதுக்கு உன் பொண்டாட்டியும் வேணா கஷ்டப்படாட்டு. குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அவ வயசு குழந்தைங்க எல்லாம் அப்பா கூடயும் இல்ல உன் ஸ்கூல்ல படிக்கிறான். 80% வசதியானவங்க தான் படிக்கிறாங்க, மீதி எல்லாம் கன்சிஷன். அந்த பிள்ளைங்க ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணும்போது அவங்க வீட்டுல நடக்க கதையெல்லாம் சொல்லும் போது உன் பொண்ணு ஆசைப்படுவாள்லாம், எனக்கும் அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கோம்லான்னு. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எங்க அப்பா தான் வேணும். எனக்கு எங்க அப்பா கூட தான் இருக்கணும். இசைக்கு அப்பா மட்டும் போதும். சரி யோசிக்கிறேன். இப்ப என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது. மேபி தமிழ் என் கூட வர்றதுக்கு சம்மதிச்சா கண்டிப்பா வருவேன். வாய்ப்பில்ல ராஜா. நீ உன் மனசு மாறி உன் மேல தப்பு இல்ல என் கூடயே வந்துருன்னு கூப்பிட்டதும் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடி வருவாங்கன்னு நினைச்சியா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? அப்படி ஏதாவது தாட் இருந்தனா தூக்கி போட்டுருனா. இசைக்காகவாவது வருவாங்க, ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு. சரி நீ கிளம்புறியா? ஒன்னால இன்னைக்கு நான் காலேஜ் கூட போகாம இருக்கேன். சாப்பிட்டியா? உங்க அண்ணி டிஃபன் எடுத்துட்டு வரதா போனா இன்னும் ஆளை காணல. வரிசையா வந்துட்டு இருக்குதியா, பேசுறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்ல. அப்படியே பட்னி கடந்து செத்துரு. இல்லை நீ கொஞ்சம் கோபமா வச்சிருக்க, நான் தான் அப்படி வைக்கணும். போயிட்டு வரேனாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதா? வந்தா வந்த பாட்டுக்கு போறான். வாங்க. ஏன் நீ டிஃபன் எடுக்கிறதுக்குள்ள போனா இப்ப வாங்குங்கிற? மார்னிங் கிளாஸ் இருந்து நானும் சாப்பிடல, சேர்ந்தே சாப்பிடுவோம். இசை சாப்பிட்டாளா? அதெல்லாம் உங்க பொண்ணு நல்லாவே சாப்பிட்டாச்சு. வாங்க. எனக்கு எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடணும் போல இருக்கு. சரி. என்னாச்சு விக்கி? நான் பண்ணது தப்பு தான். வீட்டுக்கு வா. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. நான் வெளியே வெயிட் பண்றேன். தேவையில்லை, இங்கே நில்லு. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் மக்களை. வீட்டுக்கு மட்டும் வா. நீ இல்லாம அந்த வீட்டுல என்னால இருக்க முடியல. பாவம் பாட்டி ஏதோ
தப்பு பண்ணிட்டாங்க போல. அதான் எங்க அப்பா சண்டை போட்டுட்டாங்க. நேத்து நான் சொன்ன மாதிரி அப்பான்னு கூப்பிட்டா அந்த பாட்டியை மன்னிப்பாங்களா? நான் நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டேன். ஓ சந்தோஷம் தான் விக்கி எனக்கு வேணும். நீ ஆசைப்பட்ட மாதிரி யார் கூடனாலும் உன் வாழ்க்கைய அமைச்சிக்கா. நான் இனிமே தடையா வரவே மாட்டேன். வீட்டுக்கு மட்டும் வந்துரு மக்களே. நீ இல்லாம என்னால அந்த வீட்டுல இருக்கவே முடியல. அமிர்தா, இது நீங்க ரொம்ப தான் பண்ணும். அமிர்தா, சார் பிரின்சிபல் ஏவும் மீட்டிங் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? ரெண்டு பேரும் அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? ஒருத்தர் சொன்னா வர தெரியாதா? சார் 10 மணிக்கு தானே மீட்டிங். 10 மணினா 10 மணிக்கு தான் வருவாங்களா? வர சொல்லுமா போய் கடுப்பேத்திக்கிட்டு. எஸ் சார். வேலை இருக்க நேரத்துல சிறையா இருக்கு. நான் பண்ணது தப்பு தான் விக்கி. நீ எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்க. ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. பார்க்காம இருக்க முடியாதா? அதெல்லாம் நல்லாவே இருக்க முடியும். அனாதை பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது நானும் தமிழன் வெளியே இறங்கி வந்தோம்ல. அப்ப 2 மாசம் என் முகத்தை பார்த்துட்டா இருந்தீங்க. உன் போட்டோவை பார்த்து அழுதுறது அந்த கொடுமை எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு வா மக்களே. உனக்கு தமிழை பிடிச்சிருக்கா? எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன மன்னிச்சிரு மக்களே. நீ தமிழ் கூட அந்த வீட்டுல உன் இஷ்டம் போல இருந்துக்கா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? ஈஸியா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டீங்க. 4.5 வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. உங்களை ஒரு நாள் அம்மான்னு கூப்பிடாததுக்கே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவ தான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என் அப்பா அவ கூப்பிடலையேன்னு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு தெரியுமா? அதை விடுங்க. உங்க சூழ்ச்சியால நானும் தமிழும் பிரிஞ்சும் சரி. ஆனா நீங்க இவ்வளவு பிளான் பண்ண முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. வயித்துல ஒரு குழந்தையோட வீட்டை விட்டு வெளியே இறங்கியிருக்கா. இந்த 4.5 வருஷத்துல உங்களுக்கு ஒரு தடவை கூட கில்ட்டியா ஃபீல் ஆகலையா? அவ என்ன ஆயிருப்பா? அவ குழந்தை என்ன இருக்கும்? 1000 இருந்தாலும் அது நம்ம வீட்டு குழந்தை, நம்ம பையனோட குழந்தைன்னு உங்களுக்கு தோணுனதே இல்லையா? எத்தனை பேர்கிட்ட எங்க அப்பா வருவாங்க, எங்க அப்பா வந்து என்ன கூட்டு போவாங்கன்னு ஆசையா அவ ஆசையெல்லாம் சொல்லியிருக்கான். உங்ககிட்ட சொல்லல. அப்ப கூட உங்களுக்கு தோணலையா? உங்களால என் இசை இன்னைக்கு என் கூட இருந்ததுக்கு பிறகு கூட என்னால அவள ஒரு வார்த்தை என் பொண்ணுன்னு சொல்ல முடியல. இப்படி வலிய மட்டும் தந்துட்டு நீ இல்லாம அந்த வீட்டுல இருக்க முடியாதுங்கிறீங்க. என்னால உங்க மேல கோவப்படுறதுக்கெல்லாம் முடியாது. உங்க மேல எனக்கு கோபமும் இல்ல. நீங்க தான் பெத்தீங்க. உங்க விருப்பத்துக்கு நான் இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. என் விருப்பத்துக்கு நான் இருந்துட்டேன். இத்தனை வருஷம் வளர்த்துருக்கீங்க. உங்க ஆசைக்காக என்ன ஆட்டி வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். இதுல உங்க மேல கோவப்படுறதுக்கெல்லாம் எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா எனக்கு வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு உங்களால சொல்ல முடியாதுல்ல. வார்த்தையால கொல்லாத விக்கி. வீட்டுக்கு வா. என்னால வர முடியாது. நீயாவது சொல்லு தமிழ். நான் உனக்கு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் தான். யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நீயாவது புரிஞ்சுக்கையா? உன் மேல எந்த விதத்துலயும் நான் தப்பு கண்டுபிடிச்சதே இல்லை. ஆனா விக்கிக்காக நான் பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தேன். எல்லாம் திடீர்னு உடஞ்சு விழும்போது என் நிலைமை எப்படி இருக்கும்? விக்கி, பெத்தவங்களை அழ விடுறது தப்பு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அவ சொல்லி நான் உங்களை மன்னிப்பேன் நீங்க நினைச்சு அவள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் ஓப்பனா சொல்லிட்டேன். எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. என் மேல ஒரு வருத்தம், அவ்வளவுதான். மறுபடியும் வருத்தப்பட வைக்காம கிளம்புங்க. இந்த அம்மாவை மன்னிக்கவே மாட்டியா? என் மனசுல காயம் ஆக்கி ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன இப்படி கஷ்டப்படுத்தாதுங்க. தயவு செஞ்சு என்ன ஃப்ரீயா விடுங்க. எனக்கு தனியா இருக்கணும், அவ்வளவுதான். நான் வரேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பையன் என்ன மன்னிச்சு ஏத்துப்பானு. மன்னிச்சிரு தமிழ். நீங்க என்ன லூசா? என்னால முடியல. நீ வந்த, அதுக்கப்புறம் உன் கொழுந்த வந்தான், இப்போ இவங்க. எனக்கு பேசி பேசி டயர்ட் ஆகுது தமிழ். வாங்க. இசைக்கு அப்பா கிடைச்சிட்டாங்க. என்னம்மா திடீர்னு வீட்டு பக்கம்? அண்ணே, விக்கி வீட்டுக்கு வந்தானா? இல்ல ஜெயா, எப்படி வருவான்னு நினைக்கிறேன். அண்ணி எங்க? காலையில போய் கூப்பிட்டுருப்பா. ஸ்கூலுக்கா? ஆமா. கோவத்துல இருந்தா கண்ணா பின்னாடி திட்டி விட்டுருப்பானே. புறவும் அன்னிக்கரைக்கு கொஞ்சம் வா போறான். ஏன் இப்படி பண்ணாங்க? நம்ம யாருக்கும் ஒரு சந்தேகம் கூட வராம இருந்துட்டு பாருங்களேன். முன்னமே ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட தமிழை தேடி இருக்கலாம். நம்ம இல்ல விக்கி மனசையாவது மாத்தி இருக்கலாம். இப்படி 3 பேர் வாழ்க்கை கெடுத்துட்டு நிக்காங்க. அவன் வாழ்க்கை, அவன் பொண்டாட்டி வாழ்க்கை, குழந்தை வாழ்க்கை 3ஓட நிறுத்தினான்னு நினைக்கிறேன். இப்ப என்னடானா அந்த பொண்ணு சங்கீதா. அது என்ன தப்பு பண்ணுச்சு? பாவம் சின்ன பொண்ணு. அது மனசுல தேவையில்லாம ஆசை வளர்த்து இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை அழிக்கலான்னு இருக்காளோ. ஆமா, அனு எங்க? காலேஜ் முடிஞ்சு வரும்போது நானும் அனுவும் தான் வரதா இருந்தோம். டெய்லி வீட்டுக்கு அனுவும் கனியும் தானே போவாங்க. கனியும் இழுத்துட்டு வந்துட்டா. கனி வந்திருக்காளாம்? ஆமா, மருமவ இப்பதான் மேல கூட்டு போயிருக்கா. இந்த அனு ஏன் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறா? கனி இப்ப இங்க கூட்டு வரணுமா? இன்டைரக்டா கனி வீட்டுக்கு போட்டு நான் மருமவள்கிட்ட எவ்வளவு சொல்லிட்டேன். அவளுக்கு மண்டைக்குள்ள ஏறுமா? ஏற்கனவே இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அந்த பிள்ளை இங்க கூட்டு வந்து பயம் காமிக்கிறது நல்லாவா இருக்கு? நடக்கதெல்லாம் பார்த்து இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அது இப்பவே பயந்துரும். விக்கி மாதிரி ஆதி எடுத்தான் கவுத்தான்னு எதையும் முடிவெடுக்க மாட்டான் தான்.
எதுவா இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறவன். சரிம்மா, நான் ரூம்ல தான் கடந்து அழுதுட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு போய் பாரு. எனக்குலாம் அவன் மூஞ்சி பார்க்கறதுக்கே பிடிக்கல. சரிண்ணே. அக்கா கிளம்பிட்டாளா? இங்க நடந்ததை A to Z புருஷன்கிட்ட பத்த வச்சாச்சு. இந்த வீட்ல தான் உன் அக்காக்காரி பிறந்தான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. நம்ம வீட்ல இருக்கவங்களோட புத்தி சங்கீதாக்கு மட்டும் இருக்கு. மத்தபடி உன் அக்காக்காரியும் உன் அத்தாங்காரனும் ஒரே மாதிரி தான். என்ன பட்டு டோர் பக்கத்துல நின்று பார்த்துட்டு நிக்கிறா? எவ்வளவு நேரமா நிக்கிறா? திடீர்னு அந்த டோர் லாக் ஆச்சுன்னா உன் காலில் தானே அடிபடும். எதுக்கு பட்டு ஒளிச்சு நின்று என்ன பார்த்துட்டு நிக்கிறா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? பட்டு எனக்கு பிடிக்காம இருக்குமா? ஏன் நீ நேரத்துல இருந்தே அழுதுட்டே இருக்கா? இசை உங்களை ரொம்ப வருஷமா மிஸ் பண்ணிட்டே இருந்தா. என்னையா? இசை உங்களுக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தா. என்னைக்காவது ஒரு நாள் இசையோட அம்மாவையும் இசையையும் அவங்க கூட இசை அப்பா கூட்டு போயிருவாங்கன்னு இருந்தா. அதுதான் தெரியும்ல பட்டு. சீக்கிரமா உங்க அப்பா வந்து உங்க 2 பேரையும் கூட்டு போயிருவாங்க. நாங்க இதுக்கு முன்னே இருந்த வீட்ல வேற வீட்ல உள்ள தங்கச்சிமார் அக்காமார் எல்லாம் விளையாட வருவாங்க. அவி அப்பா எல்லாம் பென்சில் வாங்கி தந்தாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது பிறகு அவி அப்பா மடியில தூங்குனேன்னு சொல்லுவாங்க. அவி அப்பா மேல ஏறி உப்பு மூட்டை போன சொல்லுவாங்க. உனக்கு இதெல்லாம் சீக்கிரமா கிடைக்கும் பட்டு. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அப்போல்லாம் எங்க அப்பா எனக்கு வேணும்னு தோணும். எங்க அம்மாட்ட கேட்டுட்டே இருப்பேன், எங்க அப்பா எப்ப வருவாங்கன்னு. நான் செவர்ல வரைஞ்சிட்டு இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, இது ஒன்றும் உங்க உங்க அப்பா வீட்டு செவர் கிடையாது, நீ வரைஞ்சி இருக்கிறதுக்கு இது வாடகை வீடுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எனக்கு எங்க அப்பா கூட இருக்கதான் பிடிக்கும். ஆனா என் அப்பா என் கூட இருந்ததுக்கு பிறகு கூட நான் தான் உன் அப்பான்னு சொல்லல. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்பா. நான் தான். நீ இப்ப என்ன சொன்ன? நீங்க தான் என் அப்பாங்கிற உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல அப்பா. கிளாஸுக்கு போக மாட்டேன்னு அழுதுட்டு இருந்தா. இங்கே உட்கார்ந்து விட்டுட்டு போனேன். எவ்வளவு நேரம் ஆளை காணல. சாப்பிட நேரத்துக்கு மட்டும் வாரா. ஏன்னா அந்த நேரம் நம்ம தேடுவோம்ல. இன்னும் எவ்வளவு இடத்துல தான் இவளை தேடுறது? இவளால நிம்மதியா வேலையும் பார்க்க முடியாது. தமிழ், என்ன மேம் பிஸியா இருக்கே? என்ன எனக்கு ஃப்ரீ தான் மேம். ஏதாவது கிளாஸ் எடுக்கணுமா? என்ன சப்ஸ்டியூட் போகணுமா? இல்ல ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயுமா யாரையும் தேடிட்டே நிக்கலாம். ஆமா, இசையை ரொம்ப நேரமா காணவே இல்ல. இன்னைக்கு கிளாஸ் கூட போகல. ஆனா எங்க போய் நிக்கான்னு தெரியல. சாப்பிட்ட நேரம் மட்டும் வரா. அவ சாரோட ரூம்ல தான் நிக்கா. இல்லையே, நான் அங்க எத்தனை நேரம் போயிட்டு வந்துட்டேன். அங்க இல்ல. லெஃப்ட் சைடு டோர் பக்கத்துல தான் அவ நிக்கிறா. அங்கயா? ஆமா, அதுல நின்னுதான் உள்ள சாரை பார்த்துட்டே நிக்கா. ஆனா எதுக்கு அப்படி பார்த்துட்டு நிக்கான்னு தெரியல. நேற்றுக்கு நீங்க 2 பேரும் சார் ரூம்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவும் அதுலதான் நின்று கேட்டுட்டு நின்னா. அங்க எதுக்கு நிக்கிறா தெரியல. நேற்றுக்கு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அவ நிக்கிற அந்த ரூம் லாக் ஆச்சுன்னா அவ்வளவுதான். வேஸ்ட் எல்லாம் உள்ளதான் போட்டிருப்பாங்க. குப்பையா வேற இருக்கும். உள்ள லாக் ஆயிட்டுனா மூச்சு அடைச்சிடும். எனக்கு உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்து, ஆனா நான் 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க அவளை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சேஃபா தான் நின்னா. இருந்தாலும் அதுல நிக்க கூடாதுன்னு சொல்லிடு. தேங்க்ஸ் மேம். ஏன் நீங்க தான் என் அப்பாங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லல? இசை அப்பாக்காக எவ்வளவு அழுதுருக்கான்னு தெரியும்ல உங்களுக்கு. நீங்களே என்னை ஏமாத்திட்டீங்கல்லப்பா. இசை, நீ நான் உன்னை அப்பான்னு கூப்பிட சொன்னதுக்காக கூப்பிடுறியா? என் அப்பா நீங்க தான் எனக்கு தெரியும். அப்பா. ஒரு தடவை கூட. அப்பா. இன்னொரு தடவை. அப்பா. அப்பா. இன்னொரு தடவை. அப்பா. நீங்க தான் என் அப்பா தானே? இசைக்கிட்ட எல்லாரும் போய் சொல்லிட்டீங்கல்ல. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் கூட மீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. கைகளை பிடித்து போகும் வழி அது போதுவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. உன் கூட தான் இருப்பேன். இனி இசையை விட்டுட்டு போவீங்களா? எங்கேயும் போக மாட்டேன். பா,
என்னம்மா அப்பா கிடைச்சிட்டாங்க அது பிறமா அழணுமா? குடும்பமா அழுறாங்க. அப்பா என்னம்மா? இசை இனிமே இசை அப்பா கூட தான் இருப்பா. இசை அப்பாவும் இசை கூட தான் இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இசை நீங்க உங்க கூட கூட்டு போவீங்களா? கண்டிப்பா. ஏண்டா நீ காலையிலே போனா இப்ப எதுக்கு வந்திருக்க? நல்ல வேலைப்பா, காலையிலே ஹெட்செட் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியுமா இல்லைனா? உனது